ஹேமே ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆகுது நம்ம விலாக் போட்டு. நிறைய பேர் ஏக்கா வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, எனக்கும் உடம்பு சரியில்லை, திவிக்கும் உடம்பு சரியில்லை, அத்தைக்கும் உடம்பு சரியில்லை, இப்படி மாறி மாறி ஒன்று ஒன்று உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருந்ததுனால தான் வீடியோ போட முடியலைங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சளி பிடிச்சி இருமல், என்னால் தாங்கவே முடியல இருமல். அத்தைக்கு மூட்டு வலி, நேற்று போய் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்தோம். திவிக்கு அலர்ஜி ஆகிட்டு உடம்பு ஃபுல்லாக ஒரே அரிப்பாக இருந்தது. அதுக்கு தான் ரொம்ப அலைஞ்சிட்டு இருந்தோம். அங்கேயும் இங்கேயும் போய் காமிச்சு எப்படா இதை க்யூர் பண்ணுறதுங்கிற ஒரு பயமே வந்துருச்சு. ஏன்னா உடம்பு ஃபுல்லாக காலுலேருந்து கழுத்து வரைக்கும் முகத்துக்கும் இங்கெல்லாம் வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போகிறவங்களாம் ஏன் இப்படி பிள்ளை இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வெளியிலலாம் தெரிய ஆரம்பிச்சு, போட்டு சொரிஞ்சிக்கிட்டே அரிச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சு சீர்காழியில் காமிச்சோம். அங்கே சரியாக போகவே இல்லை. அவங்க கொடுத்த மருந்து க்யூர் ஆகவே இல்லை, மேலே போயிட்டே இருக்குது. அப்புறம் சிதம்பரம் எழுதி கொடுத்தாங்க. அப்புறம் அங்கே போய் காமிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் 1 வாரம் ஆச்சு அது சரியாக போகிறதுக்கு. எதனால் அப்படி வந்துச்சுன்னே தெரியல. லைட்டாக ஒரு அலர்ஜி மாதிரி வந்துச்சு. அப்படியே மேலே ஃபுல்லாக பரவிடுச்சு. சாப்பாட்டில் ஏதாவது இருக்குமா அப்படிங்கன்னு பார்த்தா அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஃபுட்டில் எந்த ஒரு இதுவும் இல்லை. எதனால் வந்ததுன்னு டாக்டருக்கே தெரில. ஏன்னாச்சு ஏதாவது பூச்சி கடிச்சிருக்குமா எதுவுமே சொல்ல மாட்டேறாங்க. யாருக்கிட்ட போய் காமிச்சாலுமே ஒரு இதனால தாம்மா இப்படி தாம்மா வந்திருக்கு அப்படிங்கிறத எதுவுமே சொல்லலை. நாங்களாம் நினச்சிக்கிறோம் மண்ணில் விளையாண்டதுனால ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கும் போல இருக்குது அப்படின்ட்டு தான் பயந்துட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ப்ளட் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தோம். ப்ளட் டெஸ்ட்லாம் நல்லா தான் இருக்குது. அதிலலாம் எந்த இதுவுமே ஆகலை. ஸோ இப்போ தான் கொஞ்சம் க்யூர் ஆகி வந்திருக்கான். 1 வாரம் ஸ்கூலே போகல திவி. அதனால் நாங்களும் வீடியோவும் போடலை. இந்த ரீசனுக்காக மட்டும்தான் நாங்கள் வீடியோ போடவே இல்லை. அவர் நிறைய பேர் இது அக்கா நல்லா தானே இருக்கீங்க, உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் இருமல் சளி தான், மற்றபடி ஓகே தான். நேற்று தான் கொஞ்சம் குறைஞ்சிது. சரி இன்றைக்கி எனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை எனக்கு. நேற்றே போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிருந்தோமா ஹாஸ்பிட்டலுக்கு. அப்படியே வரும்போதே வாங்கிட்டு வந்தோம். என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் மீல்ஸ் சாப்பிட போகிறேன் இன்றைக்கி. ஏன்னா எனக்கு வெஜிடேரியன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் என்னைய ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ நான் வெஜிடேரியன் வெறியன்னே சொல்லலாம். நிறைய கூட்டு செஞ்சு வடை பாயசம் அப்பளம்லாம் வச்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன்னா சரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எல்லாமே வாங்கியாந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த விலாக் ஃபுல்லாக ஒன்று ஒன்று அப்படியே கண்டினியூவாக பார்க்கலாம். எப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு பார்த்துட்ருக்கேன். எப்படி வருதுங்கிறத இந்த விலாகில் ஃபுல்லாக அப்படியே ஒன்று ஒன்றா கண்டினியூவாக பார்க்கலாம். பாருங்க, இது செம்பருத்தி நல்லா இருக்கா? இங்கே வந்தேன்னா இதில் பூத்து இருந்துச்சு 2 செம்பருத்தி நல்லா இருந்துச்சா, அப்படியே சைடில் வச்சுருந்தேன். நல்லா இருக்குல்ல? பாவக்காய்லாம் காய்ச்சிருக்கு நம்ம வீட்டில். 3 பாவக்காய் வச்சுருக்குது. சரி வாங்க போய் செய்யலாம். என்ன ஒன்று கொஞ்சம் நிறைய செய்கிறதுனால லாங்காக இருக்கும், ரொம்ப லேட்டாகும் செஞ்சு முடிக்கிறதுக்கு. ஒன்று ஒன்றா அப்படியே பார்க்கலாம் வாங்க. சாம்பாரும் புளிக்குழம்பும் ஃபஸ்ட்டு வைக்க போகிறேன். இவ்வளோ காய்கறியா? கல்யாண வீட்டுக்கு சமைக்கிற மாதிரிலாம் பண்ணுறீங்க 2 பேரும். என்ன திடீர்னு பிளானு? திடீர் பிளானு, ஆசைப்பட்டேன் செஞ்சிடணும், அதான். இதை பண்ணுறதுக்கு பேசாமல் எனக்கு பிரியாணி போட்டால் நல்லா இருந்தது. தெய்வமே, பிரியாணி வேணாம். உங்களுக்கு பிடிச்ச பிரியாணியை இத்தனை தடவை போட்டு கொடுத்துட்டேன். எனக்கு பிடிச்ச மீல்ஸு இன்றைக்கி நான் செஞ்சு சாப்பிடுவேன். நீங்கள் சாப்பிட்டா சாப்பிடுங்க, இல்லை கடையில் போய் வேணாலும் சாப்பிடுங்க, ஏன்னு தெரியாது. இந்த ரெசிபிஸ் எல்லாம் மட்டன் பிரியாணி போட்டது ரெடிச்சிட்டு மட்டன் பிரியாணி போட்டுருந்துருக்கலாம். ஒரு நாள் போடுவோம். அது நீ இது வரைக்கும் மட்டன் பிரியாணி போட்டதில்ல தெரியுமா? மட்டன் குழம்பு தான் பண்ணியிருக்கேன். ஆமாம், மட்டன் பிரியாணி போட்டதே இல்லை. நான் சமைச்சதே இல்லை. இந்த 6 வருஷத்தில் தான் சமைச்சிட்டு இருக்கேன். அதுவே பெரிய விஷயம். ஆனால் சூப்பராக அம்மாவும் சீத்தும் வைப்பாங்க மட்டன் குழம்பு. அவனுக்காக புளிக்குழம்பு தான் வைக்கிறேனே. கடவுளை சீக்கிரமாக எல்லாத்தையும் முடிச்சிடணும். தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், கொஞ்சமாக ஜீரகம், அப்படியே மூடிடும். ஒரு 4 விசில் விட்டு இறக்கிடலாம். இது சாம்பார், இது புளிக்குழம்பு, வத்த குழம்பு, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். வத்தல் குழம்பு தான், ஏன்னா வத்தல் போட்டு தான் வைக்க போகிறேன். அதனால் வத்த குழம்பு தான். என்ன வத்த வச்சுருக்க? கொத்தரை வத்தை. எல்லாம் நீ போட்டதான். நீ போட்ட விதை தான்மா, எல்லாம் நீ போட்ட விதை. நீங்கள் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் ஊற வச்சு வேக வச்சு அது டேஸ்ட்டு நல்லா இல்லை.
அதனால் வறுத்து எடுத்து என்ன டேஸ்ட் நல்லா இல்லை? அது அத்தை வந்துட்டு வெந்நீரில் ஊற வச்சு அதை வந்து அலசிட்டு சமைப்பாங்க. அது அப்படி தானே பண்ணுவாங்க. ஏதாவது பூச்சி கீச்சி இருந்தால் செத்து போயிட்டுன்னு. நம்ம வீட்டு காய், நம்ம சுத்தமாக எடுத்த காய், அதில் எப்படி பூச்சி இருக்கும் சொன்னானே. இல்லை அதை எடுங்க. சரி, பால் வந்துட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு பண்ணலாமா இந்த அடுப்பில்? அடுப்பாவி. ஓகே, இதை கொஞ்சம் இறக்கி வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு லைட்டாக. அதனால காஃபியா வந்துட்டாங்க. சாம்பார் மட்டும் இந்த சைடு ஊற்றிக்கலாம். சாம்பாரை ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு எண்ணெயை ஊற்றுறேன். சாம்பாருக்கு எண்ணெய், சாம்பார் இந்த குண்டால வச்சுட்டு இந்த பக்கம் வச்சுட்டு இதுவை அங்கே போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம். ஓ, இதுக்கப்புறம் தான் சாம்பாரே வைக்கணுமாடி? ஏன் அப்போ குக்கரில் வந்து சாம்பார் இன்னும் ரெடி ஆகலையா? சாம்பார் இல்லை, அது பருப்பு வேக போட்டிருக்கேன். இது போட்டோன்னா திரும்பி தெரிச்சிருமோங்கிறதுக்காக பாலை மூடி வச்சிருக்கேன். வதக்கி வச்சு காய்கறி அப்படியே போட்டுக்கலாம். என்னமோ பண்றேன்னு அத்தை பாக்குறாங்க. இப்படி சாம்பார் வைக்க மாட்டேனே நானு. என்ன பண்றா என்ன குழம்பு தெரியுமா? இது பொரிச்சு குழம்பு. துவரப்பருப்பு நம்ம என்ன பண்ணணும், குழம்பு இந்த பக்கம் ஊத்திட்டு துவரப்பருப்பு இந்த பக்கம் வச்சுட்டு தொட்டுக்கணும். அதான் சொன்னேன், டிஃப்ரெண்ட் ஆந்திரா ஸ்டைலில் வைக்கிறேன் நான். ஆந்திரா மீல்ஸ், ஃபுல் மீல்ஸ். நாங்கள் இப்படி தான் குழம்பு வைப்போம். நாங்கள் ஆந்திராவில் வேலை பார்த்துக்கிட்டு தங்கிக்கிட்டு. ஆமாம், அங்கே அப்படின்னா இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அதனால் அதை பார்த்து நான் காலையில் முந்தா நாளில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதை பார்த்து காப்பி அடிச்சிட்டா. நீ இப்போ சொல்லலை, முன்னாடியுமே இப்படி சொல்லியிருக்கோம். ஆந்திராவெல்லாம் அப்படி காரமாக இருக்கும் அப்படின்னு. இன்னைக்கு போடுற காரத்தில் நீ என்ன ஆகிற மட்டும் பாரு. பால் நல்லா கொதிச்சுட்டு இறக்கிட்டு போய். இப்போ நீங்கள் வந்து ஆந்திரா மீல்ஸா? ஆமாம், அப்படியே எடுத்துக்கலாம், இப்படியே எடுத்துக்கலாம். ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டைல் ஆந்திராவில் தான் பண்ணுவாங்க. நான் கெஸ் பண்ணிக்கிட்டேன், நீயும் சொல்லியிருக்க. அதனால் ஃபுல் மீல்ஸ் ஆந்திரா மீல்ஸ். காப்பி போட்டு எடுத்துரு. சாம்பார் தூள் போட்டுக்கலாம். சாம்பார் இப்படிலாம் வச்சு நான் பார்த்தது கூட இல்லை. மிளகாய் தூள். இன்னைக்கு சம்பவம் இருக்கு. கொஞ்சமாக அப்படியே புளித்தண்ணி. பசிக்குது, நான் என்ன பண்ணுறது? சமைக்கும் போது டயர்டாகிடும்ல, வயிற்ற கொஞ்சம் நிரப்பிட்டு அதுக்கப்புறம் சமைப்போம். ஊட்டி வரைக்கியா? நல்லா இருக்கு. இன்னைக்கு வேண்டது அவங்களாம் வெறுசாவே டீ குடிச்சிட்டாங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கேன். செம்மையாக இருக்கும். ஆனால் சில இடத்துல நல்லா இருக்க மாட்டேங்குது. ஓவர் அந்த பேக்கரியில் வாங்கினது நல்லா இல்லை. அது நல்லா இல்லை. நான் சொல்லுவேன், நான் இது கரெக்டாக இருக்கு. அது நல்லாவே இல்லை, சுத்தமாக இல்லை. போண்டாலே தான். ஆனால் ஊட்டி வரைக்கும் சாப்பிட்ருக்கேன், அந்த டேஸ்ட்டுக்கே வரல. கொஞ்சம் பெட்டர் இது, நல்லா இருக்கு. துவரம் பருப்பை வேக வச்ச பருப்பை அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ சாம்பார் மாதிரி வந்துட்டா தைக்க வேற பயம், சாம்பார் வைக்கிறாளா புளிக்குழம்பு வைக்கிறாளான்னு. கொஞ்சமாக நம்ம மாங்காய் அரிஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே அது கூட சேர்த்துக்கும். எங்கள் அம்மா வந்துட்டு இது மாதிரி தான் பொரிப்பாங்க. வத்தல் பொரிச்ச எண்ணெயிலே அப்படியே வெங்காயத்தை போடுவாங்க. கொஞ்சம் சோம்பு, கொஞ்சமாக வெந்தயம்,
குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக தான், ஏன்னா சாம்பார் தான் நிறைய வச்சுருக்கோம்ல, அதனால கொஞ்சமாக. அடுத்தது பீன்ஸு கேரட். இதை கொஞ்சம் வதக்கிட்டு போட்டால் நல்லாயிருக்கும், அதனால வதக்கிட்டு போகிறோம். வேகத்துக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அப்படியே உப்பு. சாம்பாருக்குலாம் உப்பு போட்டியா? எல்லாத்துக்கும் உப்பு போட்டு இறக்கிட்டேன். ஏன்டா சமைக்கிற உப்பு போட தெரியாதா? பீட்ரூட் பொரியல் எனக்கு நான் இப்போ ஏன் செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் உடம்புக்கு நல்லது, அதனால பீட்ரூட்டை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக பீட்ரூட் பொரியல். இது கொஞ்சமாக உப்பு. இது வெந்ததும் தேங்காய் போட்டு இறக்க வேண்டியதான். ரொம்ப கணங்கு. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இனிமேல் ரசம் வச்சு வடை தட்ட வேண்டியதான். அதோட அந்த பக்குவத்தெல்லாம் வந்து நல்லா வந்துட்டு கிளறுனா தான் நல்லா இருக்கும் போல. ஆமாம், ரசம் எப்படி சூப்பர், வேற மாதிரி. 3 hours later. டிவி பெஞ்செல்லாம் தூக்கிட்டு போயிடுச்சு எல்லாம். பெஞ்சு கீழே கிடக்குது. இல்லை மாசம் முடியாது, தெரிய மாட்டேங்குது. திவி இங்கே வா, ஸ்கூலில் என்ன சொன்னாங்க? முந்திரி திராட்சைலாம் படைச்சி லாஸ்ட்டாக ஏலக்காய் தூவிட்டு இறக்க வேண்டியதான். ஒரு கொதி வந்தது. ஐயோ, மீல்ஸ்ன்னு எந்த நேரத்தில் கேட்டான்னு தெரியல. ஆசைப்பட்டுட்டேன், ஸோ செஞ்சு சாப்பிடணும்னு தோணுச்சு. எனக்கு பசிக்கல, ஏன்னா வரிக்கி சாப்பிட்டேனே. இதுதான் சாமியாக படிக்க போகிறோம். நான் தானே சாப்பிட போகிறேன். நம்ம டேஸ்ட்டில் நாங்கள் அத்தை நீங்கள் ஒன்று சாப்பிடுங்க. ஆமாம்மா, உப்பு கரெக்டாக பாருங்க. பா என்ன டேஸ்ட்டுப்பா. இப்போ தாங்க வந்துட்டு வடை எடுத்தது. இப்போ எத்தனை வடை இருக்குன்னு மட்டும் பாருங்க. தட்டில் ஒரு வடை இல்லை, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம். வயிற்றுக்குள்ள போயிடுது. ரசம் வச்சாச்சு. எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. 2 பேரும் டயர்ட் ஆகிட்டோம், எல்லோரும் பசியில் இருக்காங்க. நான் என்னென்ன செஞ்சுருக்கேன்னு உங்கள்கிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஒயிட் ரைஸ் சூடாக இருக்குது. அடுத்த சாம்பார், வத்த குழம்பு, முட்டைக்கோஸ் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல், பீட்ரூட்டு, அப்புறம் வந்து பாயசம், அப்புறம் வந்து இது வந்துட்டு வினோக்கு பிடிக்கும் பருப்பு, அப்புறம் வந்துட்டு அதுக்கு நெய், பருப்புக்கு நெய் போட்டுக்கிறதுக்கு, தயிர், ரசம், வடை, பச்சி, அப்பளம். ஆந்திரா ஃபுல் மீல்ஸ் எடுத்து வச்சாச்சு. எப்படி இருக்கு சாம்பார்? அக்கா எப்பவும் பண்ற மாதிரி இருக்கா? எப்படிமா? இது மாதிரியா இருக்கு. மாத்திரையா இருக்கா? இது மாதிரியா இருக்கு. மாத்திரையா இல்ல. வேற மாதிரி சூப்பரா இருக்கு. நீ சாப்பிட்டுட்டு சொல்லுவ பாரு, பா இத்தனை நாள் வச்ச சாம்பாருக்கு இன்னைக்கு வச்ச சாம்பார் நல்லா இருக்குன்னு. இது மாதிரி நான் வச்சதில்லை. எல்லாத்தையும் உப்பு கூட கரெக்டாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குங்க உண்மையாவே.
ஆமாம், ஆமாம் கால் இதுதாங்க மெயின் பிரச்சனை அம்மாவுக்கு. மூட்டு வலின்னு சொன்னேன் இல்லையா, நேற்று பெல்ட் போட்டிருக்கோம். ஃபிசியோதெரப்பிக்கு வேற கூப்பிட்டு போகணும் அத்தையே 5 மணிக்கு மேலே. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போகணும். அது என்ன அம்மா சாப்பிட்டு தான் நீங்கள் சாப்பிட்டாங்கம்மா? இல்லை, நெய் எடு. கடையில் இப்படிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதையே அப்படியே மெயின்டைன் பண்ணு. வேற மாதிரி. நான் சொல்கிறேன். ஆமா வேணும். அப்போ அதனால தான் சாப்பிட்றாங்க போல இருக்கு. நெய்யும் பருப்பு கடையிறதும் நல்லா இருக்குல்ல, செம்மையா இருக்கு. நெக்ஸ்ட் வத்த குழம்பு. வத்த குழம்பு என்னமோ எனக்காக செஞ்ச மாதிரியே இருக்கு. இல்லை, எனக்காக செஞ்சுக்கிட்டது. வத்த குழம்புல சக்கரை போடுவாங்க தெரியுமா? ஆமா, வெல்லம். வெல்லம் இல்லை தானே? இல்லை, நான் போடலை. போட்டுடலாம். அப்படி போட்டால் தான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். அப்படிலாம் கிடையாது இன்னும், கை பக்குவம் தான். இப்போ நீ சாப்பிட்டு பாரு. சவுண்ட் வந்துருச்சா? அத்தை, நீங்கள் வத்த குழம்பு சாப்பிட்டே பார்க்கணும். இந்தாங்க. ஐயோ சோறு அது கடையில் என்ன வத்த குழம்பு, இது சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்கு? அன்னைக்கு போனவே அதே மாதிரி இருந்துச்சா? அதே மாதிரி இருக்கா? அன்னைக்கு போனதெல்லாம் என்ன நல்லா செமையாக இருக்கு. அவ்வளோதாங்க, ஃபுல்லாக நான் ஆசைப்பட்டதை செஞ்சு சாப்பிட்டுட்டேன். திருப்தி அடைஞ்சிடுச்சு. ஓகேங்க, அவ்வளோதாங்க இந்த விளாக். அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய். இதுக்கப்புறம் ரசம் ஊற்றி சாப்பிட போகிறேன்.